இன்று நாம் பார்க்க இருப்பது அப்பா மோசஸ் என்று அழைக்கப்பட்ட கருப்பினத்தவர் மோசஸ். கருப்பினத்தவர் மோசஸ் பின் நாட்களில் அப்பா மோசஸ் என அறியப்பட்டவர். முதலில் பலசாலியான எத்தியோப்பியாவை சேர்ந்த திருடனும் கொள்ளைக்காரனுமாயிருந்தவர். 4ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் தனிமை வாழ்க்கை வாழ்ந்த சந்நியாசியும் போதகருமாய் மாறினவர். டெசர்ட் ஃபாதர் என அழைக்கப்படும் பாலைவன தகப்பனாய் அங்கிருந்த மடாலயங்களில் இருந்தவர்களில் தனித்து அறியப்பட்டவர். குற்ற பின்னணியில் இருந்து வந்து அவர் எப்படி அன்பின் தகப்பனாக மாறினார்? தன் கூட வாழ்ந்த அநேக குருமார்களால் அப்பா மோசஸ் என அன்புடன் அழைக்கப்பட்டவர். எகிப்திய கவர்னர் ஒருவரின் வீட்டில் தன் இளமையில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்த போது வீட்டு சாமான்களை திருடியதால் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர். நைல் பள்ளத்தாக்கில் சுற்றி அலைந்து ஒரு கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார். மிகவும் பலத்த பெரிய உடற்கட்டு இருந்ததால் கொள்ளையடிப்பவர்களின் மனதிலும் மக்கள் மனதிலும் பெரும் பயத்தை உண்டு பண்ணினார். சில நாட்களிலேயே அக்கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனானார். தன் மனதில் இருந்த இருளாலும் ஆவிக்குரிய குழப்பத்தாலும் உண்மையான தேவனை தேடிக்கொண்டிருந்தார். சூரியனை வணங்குகிற அந்நிய ஜனங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஓ சூரியனே, நீ உண்மையான கடவுளாயிருந்தால் எனக்கு காட்டு என்று சூரியனிடம் கத்தினார். ஆனால் இந்த தீய வழிகளை விட்டுவிட்டு நிறைவை தருகிற நல்ல விஷயங்களை தன் வாழ்வில் செய்ய மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அதே சமயம் அவர் இருதயம் கடினப்படவில்லை. தேவனுடைய இரக்கங்கள் தன்னிடம் வந்தபோது அதை புறந்தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராயிருந்தார். சட்டத்திற்கு பயந்து அப்படி அவர் ஓடிக்கொண்டிருந்த போது பாலைவனத்தில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ பாதிரியார்களின் மடாலயத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த குருமார்களின் அர்ப்பணிப்பான வாழ்வும் அவர்களிடம் வெளிப்பட்ட சமாதானமும் திருப்தியும் இவரை பெரிதும் ஈர்த்தன. அதன்பின் ஸ்கீட் என்னும் பாலைவனத்தில் உள்ள பெட்ரா என்னும் மடாலயத்தில் அவர்களோடு வாழத் தொடங்கினார். செயின்ட் இசிடோர், செயின்ட் மக்காரியஸ் என்ற இரு அன்பான தெய்வீக நன்மையால் நிறைந்த விசுவாசத்தில் உறுதியான மென்மையான தகப்பன்கள் அங்கிருந்தனர். ஆண்டவரை நேசித்து தங்கள் முன்மாதிரியான வாழ்வாலும் வார்த்தையாலும் போதிக்கவும் பிரசங்கிக்கவும் செய்தனர். ஆண்டவராக இயேசுவை அறியாத இந்த மனிதனின் இருதயத்தில் இருந்த பொல்லாப்பை விரட்டி ஒவ்வொரு இருதய துடிப்பிலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் மோசஸின் இருதயத்தில் கலக்க செய்தனர். வன்முறையாலும் மகா பெரிய கோப உணர்வாலும் பீடிக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் மகா சாந்தமும் எளிமையும் அன்பும் நிறைந்த தகப்பனாக மாறினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் தன் ஆலோசனையாலும் பரிசுத்த அறிவுரையாலும் மற்றவர்கள் மத்தியில் பெரிதும் மதிக்கப்பட்டார். துவக்கத்தில் ஒரு நாள் இச்சையால் உந்தப்பட்டு கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து செயின்ட் இசிடோரிடம் சென்று தன் மனதின் பிரச்சனையை விளக்கி இயலாமையால் புலம்பினார். அவரோ மோசஸை அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் மேல் மாடிக்கு அழைத்து சென்று, அங்கே பார், சூரிய ஒளி மெல்ல மெல்லத்தான் இருளை விரட்டுகிறது. அதேபோல் நம் ஆத்துமாவில் உள்ள இருளை மெல்ல மெல்லத்தான் தெய்வீக ஒளி விரட்டுகிறது என்று சொல்லி தைரியப்படுத்தினார். தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட பின் அவர் குருவாக நியமிக்கப்பட்டார். வயதான குருமார்கள் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அறைகளுக்கு சென்று அவர்கள் மடாலயத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கிணறுகளிலிருந்து தண்ணீர் சுமந்து வந்து அவர்களுடைய தண்ணீர் ஜாடிகளையும் நிரப்பிவிட்டு வருவார். 500 குருமார்களுக்கு தகப்பனாக அறியப்பட்டார். ஒரு சகோதரர் குற்றம் செய்த போது கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை குறித்து விவாதிக்க வருமாறு அப்பா மோசஸையும் அழைத்தனர். அவரோ வர மறுத்தார். பின் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஓட்டை ஜாடியை தோள்மேல் சுமந்து கொண்டு அக்கூட்டத்துக்கு வந்தவர், என் பாவங்கள் நான் காணாதபடி என் பின்னே ஒழுகி கொண்டிருக்கிறது. நான் எப்படி இன்னொருவரின் தவறை நியாயத்திற்கு தண்டிக்க முடியும் என்றார். அதை கேட்டு கூடியிருந்த குருமார்கள் தவறு செய்த சகோதரனை மன்னித்து விட்டனர். 5ஆம் நூற்றாண்டில் பெர்பஸ் என்னும் கூட்டத்தார் பாலைவன மடாலயங்களை, தனி குகைகளை கொள்ளையிட்டு அழித்தனர். கிபி 405 மோசஸும் மற்ற 7 குருமார்களும் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் கொல்லப்பட்டனர். அப்போது அவருக்கு வயது 75. தற்காப்பு பயிற்சியிலும் எதிர்ப்பவர்களை கொல்வதில் தேர்ச்சி பெற்றிருந்த அவர் உள்ளே நுழைந்த பெர்பஸை அழிக்க எந்த தற்காப்பு காரியங்களையும் செய்யாமல் பட்டயத்தை எடுப்பவர்கள் பட்டயத்தாலேயே அழிவர் என்று சொல்லிக்கொண்டு பட்டயத்தை எடுக்க மறுத்துவிட்டார். திரும்ப தாக்குவதற்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சாட்சி பகர்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாகிறது. என்ன சாட்சி அது? நம் வெற்றி ஏற்கனவே சிலுவையில் பெறப்பட்டு விட்டது என்றும் அதில்தான் நாம் வாழ்கிறோம் என்பதே அந்த சாட்சி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நன்றி.